வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ராச் ஒர்க்கில் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி இந்த டிசைனை ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாங் கிளாஸ் டியூப்பை ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 4mm பேர்ல் பீட் சென்டரில் வைக்கிறோம். பேர்ல் பீடுக்கு சென்டரில் ரைட் அண்ட் லெஃப்டில் டேப்லெட் பீட், சுகர் பீட் போட்டுக்கிறோம். டிசைனை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக மீடியம் சைஸ் கிளாஸ் டியூப்பை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இந்த டிசைன் அழகாக கம்ப்ளீட் ஆயிரும். இது ஹேண்டுடைய ஸ்லீவ், பேக் ஏரியா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு நம்ம கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். லாங் கிளாஸ் டியூப், கிறிஸ்டல் ஹேங்கிங் பீட், 4mm பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி 4 சைட்லேயும் ஹோல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்டிச் பண்ணும்போது சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு திலகம் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்கொயர் பீட், கீழே வந்து ஹேங்கிங்க்கு வந்து லாங் கிளாஸ் டியூப், கிறிஸ்டல் பீட், அடுத்து ஒரு சுகர் பீடில் ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளோட்டிங்கில் இருக்கும், மூவிங்கில் இருக்கனால டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாம். இது எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹேங்கிங்கில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். இந்த டிசைனுக்கு மீடியம் சைஸ் கிளாஸ் டியூபை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு இன்பிட்வீனில் இந்த மாதிரி மீடியம் சைஸ் கிளாஸ் டியூபை வச்சோன்னா பேஸ் கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிளான டிசைன். சுகர் பீட், டேப்லெட் பீடை வச்சோன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ப்ராச்சில் உள்ள பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு டிசைனை போட்டதுக்கப்புறமா ஒரு வேளை இந்த டிசைன் பிடிக்கல, ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு டிசைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டிசைனை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க எல்லாமே சிமிலர் ஐட்டம் அண்ட் கம்மியான ஐட்டம் வச்சு தான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்கள் இதில் இருக்க செலக்டிவான ஐட்டத்தை வாங்கிட்டு கூட நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிக டிசைன் வாங்கி, அதாவது மெட்டீரியல் வாங்கி தான் நம்ம ட்ரை பண்ணணுமோன்ற மாதிரி இல்லாமல் மினிமமான ஐட்டம் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம திலகம் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். திலகம் கிளிப் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்கொயர் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணினோன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். ஒவ்வொரு தடவையும் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டீட்டெயில்டாகவும் வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஹேங்கிங் கிறிஸ்டல் இருக்கும். அதுவும் 4mm பீடு. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று, ரைட் அண்ட் லெஃப்டில் வச்சுட்டோன்னா இந்த மாதிரி வி ஷேப் ஃபார்ம் ஆயிடும். இன்பிட்வீனில் லாங் கிளாஸ் டியூப், சுகர் பீடில் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மீடியம் சைஸ் கிளாஸ் டியூப், சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த மீடியம் சைஸ் கிளாஸ் டியூபுக்கு ரைட் அண்ட் லெஃப்டில் 8mm பீட் வச்சுருக்கேன். இந்த டிசைன் இவ்வளோ தான். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சுடிதார் அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுக்குமே சூட்டபிளாக இருக்கும். இல்லை கோட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுலேயும் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிசைனை நம்ம பார்த்துடலாம். இந்த டிசைனுக்கு 8mm பேர்ல் பீடு சென்டராக வைக்கிறோம். அதுக்கு லெஃப்டில் டேப்லெட் பீட், சுகர் பீட், ஒரு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். 5 யூஸ் பண்ணி பெட்டல் மாதிரி கீழே மேலே ரைட் அண்ட் அந்த ரைட் சைட்லேயே டாப்பில் வச்சுட்டு கீழேருந்து நீடில் எடுக்கிறோம். நீடில் வந்து நார்மல் நீடில் தான், அசார்டட் நீடில் இருக்கும். அது வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் அதிலே ஒரு பஞ்சாக வந்துடும். ஒரு 10 நீடில்ஸ் கிட்ட இருக்கும். அதில் எந்த ஹோல்லையும் போகிற மாதிரி சைஸில் நீடிலினுடைய ஹெட் இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு டேப்லெட் பீடுக்கும் இன்பிட்வீனில் மீடியம் சைஸ் கிளாஸ் டியூப், சுகர் பீட் வச்சோன்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். த்ரெட் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி த்ரெட் தான். இதுக்குன்னு வேறு த்ரெட் நான் யூஸ் பண்ணலை.
இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிசைனை பார்த்துடலாம். இதுக்கு திலகம் கிளிப் ஸ்டோன், அதே ஸ்கொயர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் திலகம், ரைட் அண்ட் லெஃப்ட், சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது க்ளூ யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் ஒரு வேளை திலகம் பீட் மூவ் ஆகுதுன்னா சென்டரில் லாங் கிளாஸ் டியூப், ஒரு சுகர் பீட், ரைட் அண்ட் லெஃப்டில் மீடியம் சைஸ் கிளாஸ் டியூப், சுகர் பீட் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நகராது. எண்ட் நாட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கு பின்னாடி போட்டிங்கன்னா அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த டிசைனுக்கு லாங் கிளாஸ் டியூப், சென்டரில் 8 mm பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். டேப்லெட் பீட், சுகர் பீட் 3 வச்சுட்டு மேலே கீழே 4 mm பீட், 8 mm பேர்ல் பீட், சுகர் பீட் மேலேயும் அதே மாதிரி வச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு லைன் அப் பண்ண மாதிரி இருக்கும். கீழே சுகர் பீட் 4 mm பீட் போட்டோன்னா இது ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். இந்த டிசைன் அழகாக இருக்கும் போடும்போது. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.